அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் படிக்க போகும் விடயம் தரம் 10 அலகு 7 இலத்திரனியல் விரிதாள் அல்லது மின் விரிதாள் எக்ஸெல் பகுதி 1 பகுதி 2 என 2 வீடியோக்கள் ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. அடிப்படை விடயங்கள் பற்றி அந்த வீடியோக்களை பார்க்காதவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். இது போன்ற பயனுள்ள தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாட வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வைப்பதன் மூலம் தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைத்து கொள்ளும். இந்த எக்ஸெல்ல கணித்தல்களை சூத்திர முறையில் ஃபார்முலா மெத்தட்ல எப்படி செய்வது என்பது பற்றி தான் விவரமாக பிராக்டிக்கல் ரீதியாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். MS எக்ஸெலில் கணித்தல்களை மேற்கொள்வதற்கு பிரதானமாக 2 முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று சூத்திர முறை ஃபார்முலா மெத்தட், இரண்டாவது சார்பு முறை ஃபங்க்ஷன் மெத்தட். முதலில் சூத்திர முறையை பயன்படுத்தி எவ்வாறு கணித்தல்களை மேற்கொள்ளலாம் என பார்க்கலாம். இங்கு கல முகவரிகள் மற்றும் கணித குறியீடுகள் ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்தி இந்த கணித்தல்களை மேற்கொள்ள வேண்டும். இப்ப காப்போத சாதாரண தர இறுதி பரீட்சையில் தரம் 10 அலகு 7 முக்கியமான ஒரு அலகு. ஒவ்வொரு முறையும் பகுதி 2 முழுமையான ஒரு வினா வருவது வழமை. இங்கு வினாக்களில் சூத்திர முறை என்று கேட்கப்படும் போது நீங்கள் சார்பு முறையில் விடையளிப்பீர்கள் ஆயின் இறுதி விடை சரியாக இருந்தாலும் எந்த விதமான புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டாது. சூத்திர முறையோ அல்லது சார்பு முறையோ எந்த முறை கேட்கப்படுகின்றதோ அந்த முறையில் தான் விடையளிக்க வேண்டும். பிராக்டிக்கலாக இந்த உதாரணத்தை செய்து பார்க்கலாம். கூட்டுத்தொகை மற்றும் சராசரி ஆகிய பெருமானங்களை சூத்திர முறையில் ஃபார்முலா மெத்தட்ல காணப்போகின்றோம். இங்கு கல முகவரிகள் மற்றும் கணித குறியீடுகளை மாத்திரமே பயன்படுத்தி இந்த கணித்தலை மேற்கொள்ள வேண்டும். முதலில் நாங்கள் டோட்டலுக்குரிய பெருமானத்தை சூத்திர முறைப்படி காணலாம். இப்போ சூத்திர முறையாக இருக்கட்டும் அல்லது சார்பு முறையாக இருக்கட்டும், எந்த முறை என்றாலும் முதலில் சமன் அடையாளத்தை இட வேண்டும். அதன் பின்னர் இங்கு கணித குறியீடுகளும் கல முகவரிகளும் பயன்படுத்த போகின்றோம். இப்போது சமன் அடையாளம் போட்டுவிட்டோம். இப்போ முதலாவதாக இந்த கணித புள்ளியை செலக்ட் பண்ணுகின்றேன், அந்த கல முகவரியை. அடுத்ததாக பிளஸ் என்ற அடையாளம் போடுகின்றோம். அடுத்ததாக இந்த ICT என்ற புள்ளிக்குரிய கல முகவரியை செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் மீண்டும் இந்த பிளஸ் அடையாளத்தை போடுகின்றோம். மீண்டும் இந்த விஞ்ஞான பாடத்துக்குரிய புள்ளி செலக்ட் பண்ணப்படுகின்றது. இப்போது நாங்கள் என்டர் கீபோர்டில் உள்ள என்டர் கீயை பாவிக்கின்றோம். அதற்குரிய விடை எங்களுக்கு வந்துவிட்டது. இப்போது நாங்கள் முதலாவது ஒரு நபரினது கூட்டுத்தொகையை நாங்கள் சூத்திர முறைப்படி கணித்துள்ளோம். இப்போ ஏனையவர்களது புள்ளிகளை நாங்கள் தனித்தனியாக இங்கு காண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸெல்ல இந்த முதலாவது கூட்டுத்தொகையை கண்ட இந்த செல் செலக்ட் பண்ணி இருக்கும் போது இந்த கலத்தினுடைய வலது பக்க கீழ் மூலையில் உள்ள இந்த சின்ன சதுரம் அதுதான் ஃபில் ஹேண்டில் என்று சொல்றது, நிரப்பு பிடி என சொல்லப்படும். இப்ப அந்த நிரப்பு பிடிக்கு கிட்ட கொண்டு போய்க்கலாம் ஒரு பிளஸ் அடையாளம் காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான இடம் வரை நாங்கள் ட்ரெக் பண்ணி விட வேண்டும். இவ்வாறு செய்யும் போது ஏனையவர்களது புள்ளியும் அதே போன்று உருவாக்கப்படுகின்றது. இப்ப உதாரணமாக மாலா என்பவரது கூட்டுத்தொகையை டபுள் கிளிக் பண்ணி பார்க்கும் போது அவருடைய 3 புள்ளிகளும் இங்கு கூட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் ஃபார்முலா மெத்தட்ல இந்த எவரேஜ் சராசரி புள்ளியை காணப்போகின்றோம். முதலில் சமன் அடையாளம் இடுதல் வேண்டும். எவரேஜ் எனும் போது சராசரி புள்ளியானது கூட்டுத்தொகை டோட்டல் மார்க்ஸை நாங்கள் எத்தனை பாடங்களை கூட்டினோமோ அத்தனை பாடங்களின் எண்ணிக்கையினால் வகுக்க வேண்டும். அப்போது இதில் நாங்கள் பார்த்தோமானால் முதலில் இந்த டோட்டல் மார்க்ஸை செலக்ட் பண்ணுகின்றேன். இப்போது வகுக்கப்படுகிறது 3 என்ற
இலக்கத்தினால். ஏனென்று சொன்னால் 3 பாடங்கள் தான் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே 3 வகுக்கப்படுகின்றது. இப்போது என்டர் பண்ணுகின்றேன். என்டர் பண்ணும்போது முதலாவதுக்குரிய புள்ளி வந்து விட்டது. முதல் செய்தது போன்று இந்த ஃபில் ஹேண்டிலை பிடித்து நான் கிளிக் அண்ட் ரெக் பண்ணுகின்றேன். இப்போ சூத்திர முறையை பயன்படுத்தி எல்லா கணித்தல்களையும் நாங்கள் மேற்கொள்ள முடியாது. சில கணித்தல்களை மாத்திரமே மேற்கொள்ள முடியும். ஆனால் காப்போத சாதாரண தர இறுதி பரீட்சையின் போது சூத்திர முறை மூலமாக கணித்தல்களை மேற்கொள்ளல் பற்றி நிறைய தடவைகள் பரீட்சைக்கு வந்துள்ளது. ஆகவே இது காப்போத சாதாரண தர பரீட்சையை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விடயமாக உள்ளது. ரைட், அடுத்த வீடியோவில் நாங்கள் சார்பு முறை, இப்போ என்னென்ன சார்பு முறைகள் உள்ளன, சார்பு முறை மூலம் எவ்வாறு கணித்தல்களை மேற்கொள்ள முடியும் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.